குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். இதில் பாருங்க என்ன இருக்குது, என்ன இது தெரியுமா எல்லாருக்கும்? என்ன இதுண்டு? தேர். என்னது தேர். தேர் எங்க நீங்க பாக்குறீங்க? எங்க பாக்குறீங்க தேர? கோயில்கள்ல பாக்குற நாங்கள். எங்க பாக்குற நாங்கள்? கோயில்கள்ல பாக்குற நாங்கள். என்னென்ன கோயில்ல பாக்குற நீங்கள்? என்ன கோயில்ல பாக்குற நீங்கள்? பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில், இப்படி உள்ள கோயில்கள்ல நாங்க இந்த தேரை பாக்குறோம். நாங்க இந்த தேரை என்ன செய்யறவங்க? தேரை சாமிய உள்ள இருத்திட்டு தேர் இழுக்கிறது. எப்ப தேர் இழுக்கிறது? திருவிழாக்கள் முடிகிற நேரங்கள். 10 திருவிழாவா இருந்தா 10வது 9வது நாள் தேர் திருவிழா வரும். கோயில்கள்ல போய் நீங்க பாக்குறீங்களா? உங்களோட வீடுகளுக்கு பக்கத்துல உள்ள கோயில்கள்ல தேர் திருவிழா பாக்குறீங்களா? எல்லாருமே தேர் திருவிழா எல்லாருமே பாக்குறது. அப்ப தேர்ல என்ன இருக்கு? தேர்ல எதை இருத்தி போட்டு தேர் இழுத்துட்டு வாரது? எதை இழுத்துறது? சாமி. எதை இழுத்துறது? தேர்ல சாமியை இருத்திட்டு. யார் இழுக்கிறது தேர்? தேரை யார் இழுக்கிறது? நீங்கள். சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி தேரை எல்லாருமே இழுத்துட்டு வாரது. கயிறு இருக்கும், வடம் இருக்கும், வடத்துல பிடிச்சு தேரை இழுத்துட்டு போறது. தேர்ல யாரை வச்சு இழுத்துறது? சாமியை இருத்தி நாங்க எல்லாருமே தேர் இழுக்கிறோம் நாங்கள். அப்ப இந்த கோயில பூசை செய்யற பூசகர் எங்க இருப்பார்? எங்க இருப்பார் பூசகர்? நீங்க ஐயான்னு சொல்லுவீங்களே. எங்க இருக்கிறது? தேர்ல அவரும் ஒரு சைட்ல இருப்பார், சாமியும் ஒரு கரையில, ஒரு சாமி நடுவில் இருக்கும். பூசகர் எப்படி இருப்பார்? ஒரு கரையில இருப்பார். எல்லாருமே என்ன செய்யறது? நாங்க எல்லாரும் இந்த தேரை இழுத்துட்டு எங்க போறது? தேரை இழுத்துக்கொண்டு எங்க போறோம்? நாங்க தேரை இழுத்துக்கொண்டு சாமி சுத்தி வரும். எதை சுத்தி வரும்? கோயில் வீதியை. எங்க சுத்தி வரும்? கோயில் வீதிய சாமி தேர் தேர்ல சாமி இருந்து சுத்தி வரும். சரியா? அப்ப என்னென்ன கோயில்கள்ல நாங்க தேர் பாக்குறோம்? நாங்கள் பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில். அப்படி எங்கட சைவ கடவுள்களுக்கு தான் இந்த தேர் திருவிழா நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்கள் தேர் இழுக்கிறதா? இல்ல. எங்கட சைவர்கள் மட்டும்தான் தேர் திருவிழான்ற ஒன்ற செய்து வருகிறது. காலங்காலமா தேர் திருவிழான்ற ஒன்று நாங்கள் செய்து கொண்டு வர்ற நாங்கள். இந்த தேர்ல பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. தேர்ல என்ன இருக்குது? மேல கொடி இருக்குது. கொடிக்கு பிறகு என்ன இருக்குது? ஒரு குடை இருக்குது. அதை விட முடி இருக்குது. அதே போல தேருக்கு என்ன இருக்குது? சில்லுகள் இருக்குது. எத்தனை சில்லு இருக்கும் தேருக்கு? தேருக்கு எத்தனை சில்லு இருக்கும்? 4 சில்லுகள் இருக்கும். தேருக்கு எத்தனை சில்லுகள்? 4 சில்லுகள் இருக்கும். அதை விட முன்னுக்கு 2 குதிரைகள் இருக்கும். உள்ள யார் இருக்கிறது? சாமி இருக்கிறது. அதை விட நல்ல அழகா அலங்கரிக்கப்பட்டு இந்த தேர் வீதி வலம் வரும். தேர் நல்ல ஒரு வடிவாக அலங்கரிக்கப்பட்டு வீதியுலா வரும். தேர்ல சாமியை இருத்தி வீதியுலா செய்யறது. சரியா? அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். சரியா? இப்ப இதுல கொடி இருக்கு, குடை இருக்குது, அதை விட முடி முடி இருக்குது, சில்லுகள் இருக்குது. இதெல்லாம் நாங்க அடுத்தது என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இதுல தனிய ஒரு படம் ஒன்று இருக்குது. சில்லையும் காணல, கொடியையும் காணல, வேற என்ன இல்ல? முடி இல்ல, குடை இல்ல. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த தேரின் பாகங்களை தேரோட என்ன செய்ய போறோம்? ஜாயின் பண்ண போறோம், இணைக்க போறோம். சரியா? அப்ப முதல்ல என்ன ஜாயின் பண்ணப்பட போகுது? என்ன ஜாயின் பண்ணி இருக்குது பாருங்க. இப்ப என்ன இல்ல? இதுல கொடியும் இல்ல, அது முடியும் இல்லை. சரியா? அப்ப பாப்போம். இப்ப கொடி நின்றுட்டு அடுத்தது என்ன வர போகுது? இந்த பக்கம். அடுத்தது பாத்தீங்களா? ஒரு சில்லும் வந்துச்சு.
அடுத்தது சில்லு வந்துட்டு. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்து நாங்கள் தேரின் பாகங்களை வந்து தேரோட இணைச்சினாங்க. திரும்ப ஒருக்க பாப்போமா? பாருங்க, இப்ப முதல்ல வந்து எதை எதை திறக்க போறோம்? தேரின் கொடி. அடுத்தது அடுத்தது பாருங்க, சில்லு. என்ன? சரியா? இப்ப வந்து முழுமையான ஒரு தேரொண்ட நாங்க வந்து உருவாக்கிட்டோம். என்ன? சரியா? அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, இந்த தேர் இருக்குது என்ன, இந்த தேரின் பாகங்களை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? தொடர்பு படுத்த போறோம். இதுல என்னென்ன பாகங்கள் இருக்குது? என்ன இருக்குது? குதிரை இருக்குது, தேரிட ஒரு பக்கம் என்ன, அதுல வந்து இருக்கிற அந்த என்னது, அது தேரிண்ட ஒரு பக்கம் என்ன, பகுதி, ஒரு பகுதி இருக்குது. அடுத்தது வந்து சில் இருக்குது, அதை விட தேரிண்ட முடியும் குடையும் இருக்குது. இதை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? ஒன்றுடன் ஒன்றை வந்து இணைக்க போறோம். பாத்தீங்களா? அடுத்தத பாருங்க, தேரிண்ட சில்லு. அடுத்தது வந்து தேரோட என்ன இணைக்கப்படணும் அதுல. அப்ப இதுல முடியையும் இணைக்கணும். 2 சில்லுகளை இணைச்சிருக்கிறோம். அதே போல தேரிண்ட பக்க பாகங்கள் என்ன, அதை இணைச்சிருக்கிறோம். அடுத்தது குதிரை, 2 குதிரைகளையும் இணைச்சிருக்கிறோம். சரியா? அப்ப நாங்க இப்ப வந்து என்ன பார்த்து, நாங்கள் தேர் என்ன, தேர்ல உள்ள பாகங்கள் பற்றி பார்த்து நாங்கள். தேர் எங்க, தேர் திருவிழா எந்த கோயில் ஆலயங்கள்ல நடைபெறுறது? தேர் திருவிழா எங்க நடைபெறும்? ஆலயங்கள். எந்த ஆலயங்கள்? சைவ ஆலயங்கள்ல தேர் திருவிழா நடைபெறும். என்ன, சர்ச்சில் நடைபெறுமா? இல்லை, எங்களுடைய சைவ ஆலயங்கள்ல தான் இந்த தேர் திருவிழா நடைபெறும். எப்ப நடைபெறும்? கோயில்களில் பூஜைகள் தொடங்கி 10வது நாளா அல்லது 9வது நாளா, அப்படி இறுதி நாளுக்கு முதல் நாள் வந்து தேர் திருவிழான்றது இடம்பெறும். இந்த தேர் திருவிழா எதுக்காக? அழித்தல் திருவிழாவாக நாங்கள் கொண்டாடப்படுகிறது. தேர் திருவிழாவை என்னன்னு சொல்றது? அழித்தல். தேர் திருவிழா என்னன்னு சொல்ற நாங்கள்? அழித்தல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தேர்ல. சரியா? இந்த தேர் திருவிழா நீங்க பார்க்கும்போது தேர் இழுத்து கொண்டு வந்து முடிவில பிறகு இறுதியாக சாமிக்கு என்ன கலர் உடுப்பெல்லாம் உடுத்தி சாமியை உள்ள கொண்டு போறத பார்த்துருக்கிறீங்க. சாமிக்கு என்ன நிற உடுப்புடுத்தி இருப்பினா பச்சை நிறத்தில. என்ன, முதல் வந்து சிவப்பு நிறத்துல உடுத்திருக்கும் சாமி சரி, பூசகர் சரி, என்ன நிறத்துல இருப்பினா சிவப்பு நிறம். ஏன்? அது அழித்தல். நாங்க போருக்கு போற திருவிழா தான் தேர் திருவிழா. தேர் திருவிழா என்ன? போர். என்ன, நாங்கள் அழித்தல் திருவிழா தான் தேர் திருவிழா. இறுதியாக வந்தவுடன் என்ன நிறத்துல சாமி உள்ளுக்க போகிறது? பச்சை நிறத்துல சாமி உள்ளுக்கு அலங்கரிச்சு உள்ளுக்குள்ள செல்லுவார். சரியா? அப்ப இந்த தேர் திருவிழா வந்து எப்ப செய்யறது? கோயில்கள்ல இறுதி நாளுக்கு முதல் நாள் இந்த தேர் திருவிழா கொண்டாடப்படும். இதை வந்து எப்படி செய்யறது? என்னது, சாமியை இருத்திட்டு வடம் போட்டு யார் இழுக்கிறது? சிறியவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், எல்லாருமே தேரை இழுத்து கொண்டு கோயில்கள்ல வீதி வலம் வந்து சாமியை கொண்டு நிறுத்திட்டு. என்ன, மற்றது இந்த தேர் திருவிழாவில் இன்னொன்று நீங்க பார்த்துருப்பீங்க. தேர் இழுக்க முன்னாம என்ன செய்யறது? தேர் இழுக்க முன்னம் ஒரு இதொன்று செய்யறவ. என்ன செய்யறவ? தேர் இழுக்க முன்னாம் தேங்காய் உடைக்கிறது. பார்த்துருக்கிறீங்களா? தேர் இழுக்க முன்னம் என்ன செய்வினா நிறைய தேங்காய் எல்லாம் குவிச்சு வச்சு தேர் இழுக்க முன்னம் என்ன நடக்கிறது? தேங்காய் உடைக்கிறது. என்னதுக்கு? எங்களோட உள்ளம் வெள்ளை. என்ன, தேங்காயை வந்து தேங்காய் பாதி எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அதே போல அனைவரது உள்ளங்களும் வெள்ளையாக சுத்தமாக இருக்கிறதுன்றது நாங்கள் சாமிக்கு காட்டுறது. என்ன, சமர்ப்பிக்கிறது. தேங்காயை உடைச்சு அதை அந்த தேர் திருவிழாவை நாங்கள் ஆரம்பிக்கிறது. என்ன, தேர் திருவிழாவை தேங்காய் உடைச்சு ஆரம்பிக்கிறது. இறுதியா வந்து என்ன செய்யறது? பச்சை உடுப்புடுத்தி சாமியை உள்ளுக்குள்ள கொண்டு போய் அவருடைய இருப்பிடத்துல இருத்துறது. சரியா?
அப்ப நாங்க இன்றைக்கு தேர் திருவிழா பற்றி பார்த்த நாங்கள் தேருனுடைய பாகங்களை பொருத்தினாங்கள் என்ன தேரை வந்து நாங்கள் தேரின் பாகங்களை பொருத்தினாங்கள். அதை விட தேரனுடைய பாகங்களை வந்து என்ன செய்த நாங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைச்சு நாங்கள் சரியா. அப்ப இன்றைக்கு நாங்க எதை பற்றி பார்த்த நாங்கள் தேர் திருவிழா பற்றி நாங்க பார்த்த நாங்கள். நான் அடுத்த வகுப்புல வந்து உங்களுக்கு தேர் ஒன்று நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி தேரை செய்யறதுன்னு சொல்லி. என்ன சும்மா விளையாட்டு பொருளா நாங்க தேர் செய்து விளையாடுற நாங்களே என்னத்துல செய்து விளையாடுறாங்கள் குறும்பட்டி எடுத்து ஈக்கால குத்தியெல்லாம் நாங்க என்ன செய்யற நாங்கள் தேர் செய்து விளையாடுற நாங்கள். அப்படி நீங்களும் தேரை செய்து இழுக்கலாம் என்ன தேர் இழுக்கலாம் மேளம் அடிக்கலாம். கோயில தேர் திருவிழாக்கு என்ன வரும் நிறைய மேளங்கள் வரும் என்ன நிறைய நாதஸ்வரங்கள் வரும். அதை விட பாட்டு பாடுறவர்கள் தேவாரம் பாடுறவர்கள் எல்லாம் நிறைய வருவார்கள். நீங்க வந்து எல்லாருமே பெரிய கோயில் எங்கட ஊரிலேயே பிரசித்தி பெற்ற கோயில் இது நல்லூர் முருகன் கோயில் என்ன அங்க போனா நீங்க பார்க்கலாம் என்ன வரும் தேருக்கு காவடிகள் வரும் நிறைய காவடிகள் வரும். ஆட்டக்காவடி வரும் தூக்கு காவடி வரும் பறவை காவடி வரும். அப்படி தேர் திருவிழாவுக்கு காவடிகள் வரும். அதை விட மேளங்கள் நாதஸ்வரங்கள் வரும் என்ன. அதை விட தேருக்கு நீங்க கோயிலுக்கு போனா என்ன பாக்குற நீங்கள் கோயில் வீதிகள்ல என்ன இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருட்கள் இருக்கும் என்ன. பொம்பளை பிள்ளைகள்ண்டா காப்புகள் மாலைகள் பொம்மைகள் இருக்கும். ஆம்பளை பிள்ளைகள்ண்டா என்ன இருக்கும் துவாக்கு என்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கு பிடிச்சமான துவாக்கு பந்துகள் பேட் என்ன. அப்படி நிறைய பொருட்கள் எல்லாம் நீங்க தேர் திருவிழாவுக்கு போனா சுத்தி பார்த்து தேர் திருவிழாவில் வாங்குற நீங்கள் என்ன. பொம்பளை பிள்ளைகள் காப்புகள் மாலைகள் வேண்டுறது ஆம்பளை பிள்ளைகள் பிடிச்ச மாதிரி வாகனங்கள் வாங்குறது துவக்கு வேண்டுறது அப்படி நிறைய விளையாட்டு பொருட்களையும் தேர் திருவிழாவுக்கு ஆலயங்களுக்கு போனா நீங்க வாங்குற நீங்கள் என்ன. அப்ப வந்து நீங்க எல்லாருமே தேர் திருவிழா பாக்குற நீங்கள் உங்களோட ஊர்ல உள்ள பக்கத்துல உள்ள கோயில்கள்ல பார்த்துருப்பீங்களா. அதை விட எங்களோட ஊர்ல பிரசித்தி வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகின்ற நல்லூர் என்ன நல்லூர் முருகன்ல வந்து நீங்கள் நிறைய தேர் அங்க போனா தேர் பார்க்கறதோட நிறைய காவடிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா என்ன பார்த்திருப்பீங்கள் காவடிகள் நிறைய காவடி வரும். அதை விட மேளங்கள் வரும் என்ன நாதஸ்வரங்கள் எல்லாம் வரும். பாட்டு பாடுறவர்கள் தேவாரம் பாடுறவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்ப தேர் திருவிழாக்கு போனா நாங்க நிறைய விசேடமான இதுகளை பார்க்குறோம் நாங்கள் என்ன மேளங்கள் அதை விட காவடிகள் அப்படி பார்க்கறது. அதை விட நாங்க வேண்ட பொருட்களை பார்க்குறோம் நாங்கள் என்ன. அதோட எப்படி ஆக்கள் வருவினோம் நிறைய என்ன நிறைய பேர் தேருக்கு வருவினோம் என்ன. ஒருத்தர் விளத்தாத அளவுக்கு நிறைய பேர் கோயில்களுக்கு வருவார்கள். எங்க பெரிய கோயில்களுக்கு போனா எங்களோட ஊர்ல உள்ள கோயில்களுக்கு போனா குறைவான ஆக்களோட நாங்க தேர் திருவிழா நாங்களும் தேர் இழுக்கலாம் சரியா. இவ்வளவு காலமும் தேர் இழுக்காம யாராவது இருந்தா உங்களோட பக்கத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று தேர் இழுத்து பாருங்க. தேர் இழுக்கணும் என்ன கோயில்களுக்கு போகணும் கோயில்கள்ல பஜனை பாடணும் அமைதியாக இருக்கணும் கோயில்கள்ல போனா என்ன பிள்ளைகள் சரியா. அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் தேர் திருவிழா பற்றி தேர் பார்த்து நாங்கள் என்ன கோயில்கள்ல தேர் திருவிழா தேரை பற்றி நாங்க பார்த்துனாங்க சரியா. இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.